பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தவக்கால தவமுயற்சிகளை மேன்மைப்படுத்தும் வண்ணமாக ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இன்றைய நாள் சிந்தனையை நாங்கள் பார்ப்போம். இன்றைய நாளிலே நான் எடுத்த வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநகரத்துக்கு ஆளாவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாங்கள் பிறரை அன்பு செய்கிறோம்? எங்கள் வாழ்நாட்களிலே எங்களோடு கூட பிறந்த இரத்த உறவுகளாயிருக்கலாம், எங்களுடைய அயலவர்களாயிருக்கலாம், பாடசாலையில் படித்த நண்பர்களாயிருக்கலாம், மனிதர்களாயிருக்கலாம், தொழில் பார்ப்பவர்களாயிருக்கலாம். அனைவருமே எங்களுடைய சகோதர சகோதரிகள் தான். அவர்கள் எங்களோடு இந்த வாழ்க்கையில் பயணம் செய்பவர்கள், எங்களுக்கு பல விதத்தில் உதவி செய்பவர்கள், எங்களை அறிந்திருக்கிறவர்கள். இவர்களை எங்களால் அன்பு செய்ய முடிகிறதா? இன்றைக்கு கடவுளே கடவுளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாங்கள் என்னுடைய சொந்த சகோதரனை அன்பு செய்ய முடிகின்றதா? இன்றைக்கு தன்னுடைய சகோதரனை நிலத்திற்காகவும் பொருளுக்காகவும் கொலை செய்கிற ஒரு சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய இரத்த பிறப்பு சொந்தத்தையே, ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதர சகோதரியையே நாங்கள் கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்கிறோம், நியாயம் தீர்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர்களுக்கு இந்த தவக்காலத்திலே சொல்லுகிற காரியம் என்ன? என் அன்புக்குரிய மகனே மகளே, உன்னுடைய சொந்த சகோதரனிடத்திலே நீ என்னை காணாவிட்டால், உன் அயலவனிடத்திலே நீ என்னை காணாவிட்டால் நீ ஒருபோதும் என்னை காண முடியாது. உன் கண்ணுக்கு தெரிகிற உன் சகோதரனை அன்பு செய்யாவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை உன்னால் எப்படி அன்பு செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரங்களே, இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே அவருடைய தயவையும் வரப்பிரசாதத்தையும் வேண்டி நிற்போம். ஆண்டவரே, என்னுடைய சகோதரனை, என்னுடைய அயலவனை, என்னுடைய உற்றார் உறவினர்களை நான் அன்பு செய்யவும், அவர்களில் நான் உண்மை காணவும் எனக்கு தயை கூறும் ஆண்டவரே. எனக்கு உம்முடைய அருள்வரங்களை தாரும் ஆண்டவரே. நான் வெறுப்போடு வாழ்கிறேன், அவர்களை கண்டால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, என் மனதை மாற்றி போடும் ஆண்டவரே. இந்த தவக்காலத்திலே அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும், அவர்கள் படுகிற வேதனை துன்பங்களை அறிந்து கொள்ளவும், என்னுடைய குறை குற்றங்களை புரிந்து கொள்ளவும், என்னுடைய சகோதர சகோதரியை நான் வெறுத்திருந்தால் அவர்களோடு ஒரு ஒப்புரவை நான் செய்து கொள்ளவும், உம்முடைய அன்பை நான் சுவைப்பது போல அவர்களும் சுவைக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபம் பண்ணவும் என்னை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை எப்படி உமது பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொண்டீரோ, எனக்கு எப்படி ஒரு தூய வாழ்க்கையை நீர் கொடுத்தீரோ, அதே போல என்னுடைய சகோதர சகோதரனைக்கும் கொடும் ஆண்டவரே. அவன் எனக்கு எதிராய் செய்த, அவள் எனக்கு எதிராய் செய்த தவறுகளை நான் மன்னித்து நீர் என்னை ஏற்றுக்கொண்டது போல் அவர்களையும் நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு தயை கூறும் ஆண்டவரே. அவர்களை அன்பு செய்து உம்முடைய அந்த அளவில்லாத அன்பை அவர்களும் உணர்ந்து கொள்ளும்படிக்கு நான் வாழ வேண்டும் என்கிற வாஞ்சையை எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் உணவின்றி இருந்தேன், நீ எனக்கு உணவு கொடுத்தாய். நான் ஆடையின்றி இருந்தேன், நீ எனக்கு ஆடை கொடுத்தாய். நான் சிறையில் இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்தாய் என்று ஆண்டவர் சொல்லியது என்ன? இந்த உலகத்திலே நொறுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, தள்ளி வைக்கப்பட்ட மனிதர்களில் அந்த ஆண்டவரை நான் காணாவிட்டால் என்னால் ஆண்டவரை ஒருபோதும் கண்டுகொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னோடு வாழ்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னால் இயன்ற அளவு உதவி செய்யவும், அவர்கள் மீது அன்பு காட்டி அவர்களையும் ஆண்டவரிடத்திலே எடுத்துச் செல்லவும் எனக்கு தயை கூறும் ஆண்டவரே. இந்த நாளில் இறைவனை பிறரில் கண்டு கொள்ள நாங்கள் ஆயத்தமாவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு நிறை ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாட்களிலே நான் கடவுளே கடவுளே என்று வாழ்ந்தேன். ஆனால்
என்னுடைய சகோதர சகோதரிகளிடமும் உற்றார் உறவினர்களிடமும் உம்மை காண மறந்தேன் சுவாமி. எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களை தாரும், அருளை தாரும், கொடையை தாரும். உம்முடைய அன்பை நான் பிறரில் கண்டுகொள்ளவும், உம்முடைய பிரசன்னத்தை பிற மனிதர்களில் உணர்ந்து கொள்ளவும் என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த தவக்காலத்திலே உம்மை போல நானும் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அன்புள்ளவனாக வாழ அருள் புரியும். எல்லா ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.